Hi. So best series க்கு first time வந்திருக்கேன் and it has been a very great experience. கண்டிப்பா எல்லாரும் வரணும். If you are aspiring to read, if you are already a reader, யாரா இருந்தாலும் கண்டிப்பா வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புக்கு வாசிக்க மாட்டேன். நான் கடைசியா படிச்ச புக்கே சமச்சீர் புக்கு தான் சொல்ல போனா. புக்கு வாசிக்கிறத விட எனக்கு லிசன் பண்றது ரொம்ப பிடிக்கும். I attended Bessie Reads, I think some 1 year ago when it happened in the morning. ஸோ இது வரைக்கும் நான் நிறைய கம்யூனிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட்டப் இந்த மாதிரிலாம் போயிருக்கேன். பட் திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸா அமைஞ்சது எல்லாருக்குமே. அவங்களோட கருத்தை வந்து அவங்க தெரிவிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட நீங்க அலோவ் பண்ணல. ஒரு சேஃப் ஸ்பேஸா இருந்துச்சு. இங்கிலீஷ் புக்ஸ் தமிழ் புக்ஸ் ரெண்டு பத்தியும் பேசினாங்க. ஸோ தட் வாஸ் an attraction for me. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், நம்ம தான் பெரிய அறிவாளி, நிறைய படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இது மாதிரி வந்து உட்காரையில நம்மளோட எல்லாமே கற்றுக்கிட்டது எல்லாமே உடையும். ஏன்னா உடைக்கையில தானே திருப்பி நம்ம கற்றுக்க முடியுமா யாருன்னு திருப்பி திருப்பி படிக்க தோன்றும். ஃபேவரட் புக்ஸ் அவங்க கரண்ட் ரீட் எல்லாம் படிக்கிறதுனால ஸோ ஐ காட் ஃபியூ லிஸ்ட் டு பி ஆடட் இன் மை டிபிஆர். என்ன ஆச்சரியம்னா நம்ம ஆத்தர் பேரே இவங்கெல்லாம் இவ்வளோ சொல்றாங்க, நம்மளுக்குலாம் இந்த புக்கே இவ்வளவு படிக்கலையே, என்னடா இது நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இனிமே கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானர் சொல்றாங்க. ஒருத்தர் ஹிஸ்டரி சொல்றாங்க, ஒருத்தங்க லைஃப் பத்தி சொல்றாங்க, ஒருத்தங்க ஜெண்டர் பத்தி சொல்றாங்க, பாலிடிக்ஸ் பத்தி அவங்கவுங்க எல்லாரோட ஒப்பீனியன் அண்ட் இந்த ஆத்தர் சொல்ற ஒப்பீனியன் எல்லாத்தையும் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்றப்ப எனக்கு இங்க நிறையாவே ஒரு டிஃப்ரெண்ட் நாலேஜ் கிடைக்குது. ஆமா இல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மட்டும் யோசிக்கிறத விட மற்றவங்களும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது. உரையாடலும் நல்லா இருந்துச்சு. என்னென்ன கருத்து சொன்னாங்களோ, ஒரு எகைன்ஸ்டா கருத்தா இருக்கட்டும், நிறைய விஷயம் கத்துக்க முடிச்சு. ஆப்வியஸா நம்ம புக் மேல ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது இன்னைக்கு இங்க போன விவாதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்க வந்து லைஃப் எந்த மாதிரி பாக்குறாங்க, அவங்களோட லென்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அவங்க ஷூஸ்ல இருக்கும்போது அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க நமக்கு தெரியும். நான் மேஜரா இங்க வந்தது காரணமே வந்து நிறைய புக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்காண்டி. அட் லாஸ்ட் வந்து ஃப்ரீ புக்ஸ் இந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ப்ரோ அந்த புக் எங்க? நெக்ஸ்ட் வந்து கிவ் அவே கொடுத்தாங்க. தேங்க் காட் ஐ காட் ஒன். ஸோ டூ எ பிக் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டேன். என் எண்ணத்தோட இந்த டைட்டில் கனெக்ட் ஆனதுனால இந்த புக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். So I'm sure you will love it. Come soon and I can't wait to see you all.